எல்லாருக்கும் வணக்கம். உணவுத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000 முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் வந்து த்ரூ அவுட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணோம். எப்படி அப்ளை பண்ணுறது எனக்கு க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 5/3/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து லாஸ்ட் டேட் வந்து முடியுது. இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் பேஜில் காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. என்ன போஸ்டிங்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் அண்ட் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா யங் ஃபெல்லோ, அதுக்கப்புறம் ஃபுட் அனலிஸ்ட் தான் எடுக்கிறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபுட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9/2/2025 ஓகேங்களா வெளியிட்டாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 5 6 மணிக்கோட இந்த போஸ்டிங்ஸ்க்கான வந்து எண்ட் டேட் வந்து முடியுது. அப்ளிகேஷன்ஸ் மூலம் த்ரூ அவுட் தான் அப்ளை பண்ணோம். அது எப்படி அப்ளை பண்ணுற எனக்கு க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் என்னென்ன கவர் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ரிசர்ச் அசோசியேட் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜிஸ், அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக முடிச்சவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி, இந்த மாதிரி இருக்கவங்க யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான பர்சன்டேஜ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 61,000 மணி கொடுக்குறாங்க. அலவன்ஸ்லாம் போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 67,000 மணி கவர் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிஹெச்டி முடித்தவங்க, எம்டெக் முடித்தவங்க, அப்புறம் எம்எஸ்சி முடித்தவங்க யார் வேணால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். 4+ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் இருக்கணும். 2+ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபுட் ஓரியன்டாக ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஆர் ஃபுட் டெக்னாலஜிஸ் ஆர் இந்த ஃபுட் சேஃப்டி கமிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 42,000 மணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது தேர்ட் ஓப்பனிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யங் ஃபெல்லோ ஆட்டோமேட்டட் ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சவங்க பிடெக் கிராஜுவேட் யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்கணும் தாராளமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல் முடிச்சவங்க யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்டில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்எஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MySQL தெரிஞ்சிருக்கணும். MySQL சர்வர் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா MySQL சர்வர் கனெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். 4.5 தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாச் சர்வர் நெட்வொர்க் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ஃபிக்ஸ்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இன் ரெலவென்ட் ஃபீல்டுன்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா யங் ஃபெல்லோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓப்பனிங்ஸ் இருக்குது. எம்டெக் முடித்தவங்க, எம்எஸ்சி முடித்தவங்க யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். யூஜி வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸும், பிஜி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸும் இருக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி ஓரியன்டாக ஃபுட் டிசிப்ளின் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 மணிக்கும் சாலிடாக சேலரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் அனலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, பயோ கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பயாலஜி முடித்தவங்க யார் வேணால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5+ இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா 2+ இயர்ஸாக வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 60,000 மணிக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 to 45 ஏஜ் கேட்டகரியில் இருக்கணும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க உமன்ஸ் ஃபார் லாஸ்ட் டேட் ஃபார்
லாஸ்ட் டேட் ஃபார் ஃபில்லிங் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் வந்து தெளிவாக ஏஜ் கேட்டகரி வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. அதனால் நோட்டிஃபிகேஷனில் யார் யார் எந்தெந்த ஏஜ் கேட்டகரியில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு. ஓகேங்களா? இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 days ஆஃப் ஒர்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவ்னா ஹாலிடே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 6 months ப்ரொவிஷன் பீரியட் கண்டிப்பாக இருக்கும் எல்லா பேஸ்டு கம்பெனி பொறுத்த முடிக்கும். ஓகேங்களா? ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் மெயிலில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Feb 12 வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ரீச் அவுட் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 March அந்த போஸ்டிங்ஸ் 6 மணிக்கோட முடியுது. இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். லிங்க் வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ரொவைட்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ. பாய். see you.